138 சிறப்பு குழந்தைகள் ராமாயண அடிப்படையிலான புராண பரதநாட்டிய நாடகத்தை நடத்தினர். புதுச்சேரி, இந்தியா. செப்டம்பர் அன்று 138 சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகள் ராமகதா சங்கீகாரம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதன் ஏற்பாட்டை சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா சென்னை கூட்டாக செய்தனர். இந்த தனிப்பட்ட நிகழ்ச்சியானது இந்தியாவின் மிகவும் பிரபலமான புறநானூறுள் ஒன்றான ராமாயணத்தை நடனம் மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொது சமூகம் மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளின் திறமைகளுக்கு அதிகமாக அங்கீகாரம் கிடைக்கப் போவது உறுதி. மேலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் இந்த குழந்தைகளின் திறமைகள் பற்றிய நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி நம்பிக்கை உடையதாகும். இந்த குழந்தைகளின் பல்துறை திறமைகளை கதை மற்றும் நடனத்தால் வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ரசாவின் நிறுவனர் மற்றும் இயக்குநரான டாக்டர் அம்பிகா காமேஸ்வரர் இந்த நிகழ்ச்சியின் எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக இருந்தார். கலை மற்றும் கல்விக்கான அனுபவம் உள்ள அவரால் ஒவ்வொரு குழந்தை பங்கேற்பாளரின் தனித்துவமான திறமைகளை வடிவமைக்கப்பட்டது. வெளிப்படுத்தும் வகையில் தயாரிப்பு. இந்த நிகழ்ச்சி ராமாயணத்தை மீண்டும் சொல்வதை பற்றி மட்டுமல்ல என்றவர் டாக்டர் காமேஸ்வர். இது இந்த குழந்தைகளை அதிகாரப்படுத்துவதும் அவர்களின் நம்பிக்கையை கடமையாப்பதும் மற்றும் உலகத்திற்கு கலை எல்லைகளற்றது என்பதை காட்டுவது பற்றியும் ஆகும். ஆட்டிசம் உடைய 12 வயதான பங்கேற்பாளரான கே. கிஷோர் தனது உற்சாகத்தை இந்த தயாரிப்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த உரிமை உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்றும் சத்யா பள்ளியின் இயக்குநரான திருமுக சித்ரா ஷா 20 ஆண்டுகால சேவைக்கு பிறகு கல்வி தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்கான சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளியின் 20 வருட கொண்டாட்ட நிகழ்ச்சியாகவும் சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளுக்கு அதிகாரப்படுத்துவதற்கான 20 ஆண்டுகால பரிசாகவும் அமைந்தது.